ஹலோ வியூர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். மகிழம்பு சேனலில் ஒரு குட்டி கதை. இன்னைக்கு கதைக்கு பேர் மெத்தனமாக பேசும் மனம். மெத்தனமாக, அதான் கதையோட தலைப்பு. சுதாவுக்கு சுந்தர் மீது கோபமாக வந்தது. என்ன இவன் எத்தனை தடவை ஃபோன் செய்து ஏன் 2 நாட்களாக ஃபோன் அட்டன் செய்ய மாட்டேங்கிறான்? மெசேஜ் கொடுத்தேன், அதற்கும் பதிலில்லை. மனதிற்குள் கொந்தளித்தாள். இருக்காதா பின்னே? 4 வருடங்களாக சுதாவும் சுந்தரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். என்னாச்சு இவனுக்கு? இவ்வளவு மெத்தனமாக இருக்கானே. என்ன ஆனாலும் எனக்கு சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? மனதிலேயே பேசி வருத்தப்பட்டு கொண்டாள். அவளால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியவில்லை. தனது காதலை பற்றி அப்பா அம்மாவிடம் பேசும் தைரியமும் அவளுக்கு இல்லை. வீட்டில் எனக்கு திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் பெண் கேட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேனே. ஒருவேளை அதில் அவனுக்கு கோபம் வந்துருச்சோ? அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே எழுந்தது. சரி, மேலும் 2 நாட்கள் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அன்று அலுவலகத்திலிருந்து வந்தவளிடம், சீக்கிரம் தயாராகு சுதா, உன்னை பெண் பார்க்க இன்று மாலை வருகிறார்கள் என்று அம்மா கூறிவிட்டாள். தனது கையாலாகாத தனத்தால் கோபமாகவே முகத்தை வைத்துக்கொண்டு தயாரானாள். வந்தவர்களுக்கு காப்பியும் நீட்டினாள். வேறு வழி இல்லாமல் அவள் முகத்தை அப்படி வைத்துக்கொண்டு சந்தோஷம் இல்லாமல் வேண்டா வெறுப்பாகத்தான் அந்த காப்பியை நீட்டுறா. அப்பா சொல்றாங்க, மாப்பிள்ளையோட வந்தவங்க, மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கோமா என்று மாப்பிள்ளையின் தாயார் சொல்லவும், சரின்னு வேண்டா வெறுப்பாகத்தான் நிமிந்து பார்க்குறா. அப்போ அட, என்ன ஆச்சரியம் இது! நம்ம சுந்தர் அல்லவா? கண் சிமிட்ட மறந்தாள். மனம் ஆனந்த கூத்தாடியது. இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறான். என்ன இவனை போய் நம்ம மெத்தனமாயிருக்கிறானே என்று நினைத்தேனே. தன்னையே நொந்து கொண்டாள், கடிந்து கொண்டாள், ஆனந்த வெள்ளத்தில் மகிழ்ந்தாள், மிதந்தாள். இவ்வளவுதான் இந்த குட்டி கதை. அவனை பற்றி தப்பான அபிப்பிராயப்பட்டதுக்காக வெட்கப்பட்டா. அப்புறம் சந்தோஷப்பட்டா. இனிதே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. தி எண்ட். அவ்வளவுதான்.